போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். போன வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு ரொம்ப சிறப்பாக அழகாக நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இப்பொழுது அதற்கான விடைகளை பார்க்கலாம். நதிநீர் தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? விடை பார்த்திங்கன்னா 1956 என்பது சரியான பதில். மிக சிறப்பாக சொன்னீங்க. பதில் சொன்ன அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன வாசகத்தோடு நம்ம வகுப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னது போல், யாரெல்லாம் இந்த உலகத்தில் கற்க தொடங்குகிறார்களோ, கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஒரு சிறந்த இடத்தை அடைவதற்கான வழியை கொடுப்பது இந்த கல்வினால் மாத்திரமே தான் உண்டு. ஆகையினால் யார் கல்வியை கற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் தான் நினைக்கக்கூடிய லட்சியத்தையும் தான் நிறைவேற்றக்கூடிய புகழையும் பெறுவதற்கு ஒரே சக்தி வலிமையானது கல்வி என்பதே. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்லேருந்து சில வினாவிடைகள் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பக்காவாக இருக்கும். அதனால் கவனமாக பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தும் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் படிக்கக்கூடியவங்களாம் அதை பாருங்கள். அவங்களுக்கும் சேர்த்து தான் அந்த கொஷின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் கொஷின் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். கேள்வி எண் 1. பேராபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா உவமை. பேராபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது? விடை பார்த்திங்கன்னா உவமை. கொஷின் நம்பர் 2. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமை யாழ் திரிந்தற்று என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை உவமையணி. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் கலந்தீமை யாழ் திரிந்தற்று என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது? விடை உவமையணி. கொஷின் நம்பர் 3. தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் உள்ளன? விடை 9. தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை இயல்கள் உள்ளன? விடை 9. கொஷின் நம்பர் 4. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1. உயிர் எழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2. மெய்யெழுத்துக்கள் 18ம் மொழிக்கு முதலில் வாரா. விடை பார்த்திங்கன்னா கூற்று 1, 2ம் சரியானது தான். சரிங்களா? சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1. உயிர் எழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதலில் வரும். கூற்று 2. மெய்யெழுத்துக்கள் 18ம் மொழிக்கு முதலில் வாரா. விடை பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. கொஷின் நம்பர் 5. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது எது? விடை பனைமரம். கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது எது? விடை பனைமரம். இதை இன்னொரு விதத்திலையும் இந்த கொஷினை கேட்கலாம். அதாவது ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எதுன்னு கேட்கலாம். அது அப்படி கேட்டாலுமேவும் இது பார்த்திங்கன்னா பனை மரம் தான். சரியா? இது 11th புக்கில் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 6. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை? விடை பார்த்திங்கன்னா 27. அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திற்குமே 9 இயல் இருக்குது. ஆக மொத்தம் 3 பிரிவாக பிரிப்பாங்க. அந்த 3 பிரிவுகள்லையுமே ஒவ்வொன்றுலையும் 9 இயல் இருக்குது. அப்போ மொத்த இயல் கேட்டாங்கன்னா 27 இயல். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க.
தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை. விடை 27. கொஷின் நம்பர் 7. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர். விடை கூவல். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர். விடை கூவல். கொஷின் நம்பர் 8. நன்னெறியின் ஆசிரியர் யார். விடை சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறியின் ஆசிரியர் யார். விடை சிவப்பிரகாச சுவாமிகள். கொஷின் நம்பர் 9. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது. விடை மணிவகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது. விடை மணிவகை. கொஷின் நம்பர் 10. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது. விடை பார்த்திங்கன்னா மூதுரை. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது. விடை மூதுரை. கொஷின் நம்பர் 11. யாகாவராயினும் என தொடங்கும் குறட்பா எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. விடை அடக்கமுடைமை. யாகாவராயினும் என தொடங்கும் குறட்பா எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. விடை அடக்கமுடைமை. கொஷின் நம்பர் 12. அணி என்பது டேஷ். விடை காரண பொதுப்பெயர். அணி என்பது டேஷ். விடை காரண பொதுப்பெயர். கொஷின் நம்பர் 13. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல் எது. விடை அறநெறிச்சாரம். அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல் எது. விடை அறநெறிச்சாரம். கொஷின் நம்பர் 14. ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்று முழங்கியவர் யார். விடை பார்த்திங்கன்னா திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் என்ற முழங்கியவர் யார். விடை பார்த்திங்கன்னா திருமூலர் தான் முழங்கியிருப்பார். இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருமந்திரம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 15. கார்ச்சிலம்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை கால் ப்ளஸ் சிலம்பு. கார்ச்சிலம்பு என்ற சொல்லை பிரித்து எழுதுக. விடை கால் ப்ளஸ் சிலம்பு. கொஷின் நம்பர் 16. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது. விடை தேரூர். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் எது. விடை தேரூர். கொஷின் நம்பர் 17. பலவகை கப்பல்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது. விடை சேந்தன் திவாகரன். பலவகை கப்பல்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது. விடை சேந்தன் திவாகரன். கொஷின் நம்பர் 18. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் வெளிப்படையாக காட்டும் எச்சம் எது. விடை குறிப்பு வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் வெளிப்படுத்தும் எச்சம் எது. விடை குறிப்பு வினையெச்சம். கொஷின் நம்பர் 19. அதாவது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லு கொடுத்துருக்காங்க, அந்த சைடு பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. 1 சிங்காரம் விடை அழகு. 2 தாரம் விடை பார்த்திங்கன்னா மனைவி. கொஷின் நம்பர் 3 காளான் காலன் விடை பார்த்திங்கன்னா யமன். கொஷின் நம்பர் 4 விக்னம் விடை பார்த்திங்கன்னா இடர். அனைத்துமே சரியானதான், நல்லா கவனமாக பாருங்கள். 1 சிங்காரம் விடை அழகு. 2 தாரம் விடை பார்த்திங்கன்னா மனைவி. 3 காலன் விடை பார்த்திங்கன்னா யமன். 4 விக்னம் விடை இடர். அனைத்தும் சரி.
கொஷின் நம்பர் 20. பனை உளவாரன் என்ற பெயரால் குறிப்பிடப்படும் ஒரு வகை விடை பார்த்திங்கன்னா பறவை. பனை உளவாரன் என்ற பெயரால் குறிப்பிடப்படும் ஒரு வகை விடை பறவை. கொஷின் நம்பர் 21. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் எது? விடை 2ஆம் தளம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 8 தளங்களில் தமிழ் நூல்கள் உள்ள தளம் எது? விடை 2ஆம் தளம். கொஷின் நம்பர் 22. படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் விளையாடும் விளையாட்டு. விடை மற்போர். படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் விளையாடும் விளையாட்டு. விடை மற்போர். கொஷின் நம்பர் 23. ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து எது? விடை ஈ. ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இன எழுத்து எது? விடை ஈ. கொஷின் நம்பர் 24. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியில் குறிப்பிடப்படுவது. விடை அரைப்புள்ளி. ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் குறிப்பிடப்படுவது. விடை அரைப்புள்ளி. கொஷின் நம்பர் 25. அனுமதி என்ற சொல்லின் பொருள். விடை இசைவு. அனுமதி என்ற சொல்லின் பொருள். விடை இசைவு. அடுத்து கொஷின் நம்பர் 26. ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை அயோத்திதாசர் எந்த விலையில் தொடங்கினார்? விடை காலனா. ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை அயோத்திதாசர் எந்த இதழில் தொடங்கினார்? விடை பார்த்திங்கன்னா காலனா விலையில் தொடங்கினார். கொஷின் நம்பர் 27. விவாக விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை அயோத்திதாசர். விவாக விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை அயோத்திதாசர். கொஷின் நம்பர் 28. கானல் நீர் என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் எது? விடை கிடைக்காத ஒன்று. கானல் நீர் என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் எது? விடை கிடைக்காத ஒன்று. கொஷின் நம்பர் 29. ஆகாய தாமரை என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் எது? விடை இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை என்ற உவமையால் விளக்கப்படும் பொருள் எது? விடை இல்லாத ஒன்று. கொஷின் நம்பர் 30. வேலு நாச்சியார் எந்த வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார்? விடை உடையாள். வேலு நாச்சியார் எந்த வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார்? விடை உடையாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு பொது அறிவு கேள்வி. அந்த கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த கேள்வியை பார்க்கலாம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? இதற்கான விடையை சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோவில் இதற்கான விடை பகிரப்படும். நன்றி.